நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை, முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் அவர்கள். வணக்கம் சார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நினைவு இன்னும் அடங்குவதற்கு முன்பாகவே அடுத்த கட்ட அரசியல் நகர்விற்கு தயாராக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இப்போது அதிமுகவிற்கு இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முதல்வரின் தோழி சசிகலா அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள் தொடர்ச்சியாக போயஸ் கார்டனுக்கு படையெடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல அது பற்றின பல விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா வர வேண்டும் என்கிற முடிவுக்கு கட்சி நிர்வாகிகள் வந்ததற்கான காரணம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமாக திகழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அந்த இடத்தை இட்டு யாராலும் நிரப்ப முடியாது. தற்போது அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்குரிய தகுதியும் மிகுதியும் யாரிடம் இருக்கிறது? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்குரிய ஆளுமை பண்பு யாரிடம் இருக்கிறது? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்குரிய தாய்மை பண்பு யாரிடம் இருக்கிறது என்கிற 1000 கேள்விகள், 1000 சந்தேகங்கள், 1000 ஆருடங்கள் நாளும் பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிறோம். இந்த தருணத்தில் இதற்குரிய மிகச்சரியான ஒரு ஆளுமையாக, தகுதி படைத்தவராக நாங்கள் எல்லோரும் கருதுவது தொண்டர்களால் அன்போடு பெருமதிப்புக்குரிய சின்னம்மா என்று அழைக்கப்படுகிற ஆளுமையைத்தான். ஏனென்று கேட்டால், ஒரே நாளில் ரோமாபுரி சாம்ராஜ்யம் கட்டி எழுப்பப்படவில்லை. ஒரே நாளில் தோழியாக இருந்து உயிர்ந்த அளவிற்கு ஒரு சகோதரியாக, உடன்பிறவா சகோதரியாக தன்னுடைய தாயின் இடத்தில் இருந்து என்னை பாதுகாக்கிறவர் என்கிற அன்பு செலுத்துகிறவர் என்று நெகிழ்வூட்டிய புரட்சி தலைவி அம்மாவுடைய வார்த்தைகள் ஒரே நாளில் இருந்து ஊற்றெடுக்கவில்லை. பல்வேறு கடுமையான அரசியல் தட்பவெட்ப நிலைகள் இருந்த போதிலும் கூட ஏற்றம் இரக்கம், எதுவரினும் துன்பம் துயரம், எதுவரினும் அவற்றோடு பயணிக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மையும் தாய்மை பண்பும் அன்பும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய தகுதி படைத்தவராக சின்னம்மா அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் இன்று எல்லோராலும் ஒட்டுமொத்தமாக முன்மொழியப்படுகிற ஒரே பெயர் சின்னம்மா என்கிற வார்த்தை. ஆக 1982 முதலாக புரட்சி தலைவி அம்மாவுக்கு அறிமுகமாகி சற்றேறக்குறைய 34 ஆண்டு காலம் அவரோடு பயணித்து வருகிறவர். அரசியலில் பல்வேறு நெளிவுகளை சுழிவுகளை கற்றறிந்தவர், அரசியல் புறமையை அறிந்தவர். கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளுக்கு முதலில் சின்னம்மா அவர்களை அனுப்புகிறேன், அவருடன் பேசினால் என்னுடன் பேசுவதாக அர்த்தம் என்று அடையாளப்படுத்தியவர். தொண்டர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சார்பாக பல முறைகளை சந்தித்து பேசியவர். அமைச்சர் பெருமக்களாகட்டும், தலைமை கழக நிர்வாகிகளாகட்டும் பல்வேறு நிகழ்வுகளில் அடிநாதமாக, அஸ்திவாரமாக, வித்தாக, விதையாக, உரமாக இருந்தவர் சின்னம்மா அவர்கள். ஆகவேதான் ஒரு சிறு எதிர்ப்புகளும் இல்லாமல் அந்த பொதுச் செயலாளர் என்கிற பதவிக்கு, தலைமை தாங்குகிற பதவிக்கு அவருடைய பெயரை முன்மொழியப்பட்ட போது எல்லோரும் வரவேற்றார்கள். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியாக அரசியலில் களத்தில் இருந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களை, அதற்கு பிறகு அந்த கட்சியை ஓவர்டேக் பண்றதுக்கான எல்லா விதமான அனுபவமும் அதற்கான ஆற்றலும் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய தோழி அல்லது சகோதரி என்கிற படிப்பினை தாண்டி கட்சிக்குள்ள தமிழக மக்களுக்கு அதற்கு தாண்டி அரசியல் அவங்க பெரிய லெவலில் அறிமுகமாகல. நேரடியான அரசியல் பணிகளில் ஏதும் ஈடுபடாத சூழல்ல ஒரு கட்சியை, அதுவும் ஏற்கனவே 44 ஆண்டு கால அந்த பாரம்பரியமிக்க ஒரு கட்சியை வழி நடத்துவதற்கு கட்சி சார்ந்த அனுபவங்கள் சசிகலா அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று கட்சி கருதுகிறதா? அதாவது நம்முடைய சின்னம்மா அவர்கள் எந்த பதவி கேட்டிருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்திருப்பார்கள். எத்தனையோ முறை அவரை வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பதவியை எல்லாம் நாம் தூக்கி சுமந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் இருந்து சற்று விலக வேண்டியது இருக்குமே என்கிற உணர்வின் காரணமாகத்தான் பல்வேறு பதவிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக ஒரு தகுதி படைத்த ஒருவரை எது தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அவருடைய செயல்பாடு.
தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது பௌதீக விஞ்ஞான உண்மை. அதனுடைய அடிப்படையிலே அரசியல் கட்சிகளில் பல பேர் தோற்றுவித்திருக்கிறார்கள், பல பேர் நடத்தி பார்த்திருக்கிறார்கள், பல பேர் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை பாடம் கற்றிருக்கிறது. கழக தொண்டர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களெல்லாம் பலமுறை பாடத்தை உணர்ந்திருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருக்கிற போது அவருடைய அமைச்சரவையில் இருந்த அவருடைய சகாக்களில் ஒருவர் எதிர்க்கட்சி ஒரு கட்சியை தொடங்கி அவருக்கு எதிராக பல்வேறு கழகங்களை செய்தார். பின்னாளில் அந்த கட்சி மூடுவிழா நடத்தப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்டது. ஒன்று ஜானகி அணி என்றும் மற்றொன்று ஜெயலலிதா அணி என்றும் இரண்டாக பிளவுபட்டது. பிளவுபட்டிருக்கக்கூடிய அணியில் ஜானகி அணியோடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட்டணியாக அமைத்து பலமிக்க ஒரு கூட்டணி என்று ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி தேர்தல் களத்தில் நின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் களத்திலே ஜா அணி சார்பாக சேவல் சின்னத்தில் நின்றார்கள், மற்றது இரட்டை புறா சின்னத்தில் நின்றார்கள். மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் வாக்களித்தார்கள். பின்னாளில் 96 கடும் சோதனை, நெருக்கடி, பல்வேறு பிரச்சனைகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி இலையுதிர்காலம்தான், இது எதிர்காலமே இல்லை என்றெல்லாம் இட்டு கட்டி 8 கால செய்திகள் இட்டு நிரப்பினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னால் வளர்க்கப்பட்டவர்களே 2 கட்சிகளை தொடங்கினார்கள், பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள், இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு பார்த்தார்கள், போட்டி அதிமுக என்று தொடங்கினார்கள். அந்த நிலையில் அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்கி வெற்றி சரித்திரம் படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு இடர்பாடுகளை, சிக்கல்களை, துன்பத்தை, துயரத்தை தூக்கி சுமந்திருக்கிறது. ஆக ஒற்றை தலைமையின் கீழ், ஒரு ஆளுமையின் கீழ், ஒரு சக்தி படைத்தவரின் கீழ்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரித்திரம் படைக்கும் என்பதை பலமுறை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆகவேதான் புரட்சி தலைவி அம்மாவுடைய நிழலாக ஒரு நிஜமாக இருக்கக்கூடிய சின்னம்மா போன்றவர்கள்தான் தலைமையேற்கிற போது இது ஒற்றை தலைமையின் கீழ், ஒரு குடையின் கீழ், ஒரு பண்பு நலனின் கீழ் சரியாக இந்த தளத்தில் இயங்க முடியும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு உள்ளத்திலே எழுகிறது. இதில் சூழ்ச்சி செய்து செங்கோட்டையன் வருவாரா, தம்பிதுரை வருவாரா போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களே அறிக்கை விட்டு விட்டார்கள், சின்னம்மா தான் அதற்கு தகுதி படைத்தவர்கள், எங்களை வைத்து ஏதோ அரசியலில் காய்களை நகர்த்துவதற்கு பரமபத விளையாட்டுகளை அரங்கேற்றி பார்க்கிறார்கள். இதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு விட்டால் ரத்தம் குடிப்பதற்கு நரித்தந்திர வேலைகள் இனிமேல் எடுபடாது என்று மிக தீவிரமாக மிக அழகான ஒரு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், சின்னம்மாவை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு தகுதி வருகிற போது, ஒரு ஆளுமை பண்பு வருகிற போது அதற்குரிய அடையாளத்தை அவர் மேலும் மேலும் பெறுவார். இன்னும் எப்படி அவருடைய திறமை வெளிப்படும் என்று கேட்டால், இன்னும் மிக விரைவிலே ஆர்கே நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 ஆண்டுகளில் வர இருக்கிறது. இப்படி பல்வேறு தேர்தல் காலகட்டங்களில் அவர் வெற்றி வாகை சூடுகிற போது ஒரு தகுதி படைத்த ஒரு திராவிட சக்தியாக சின்னம்மா அவர்கள் பரிணமிப்பார்கள். வைகை செல்வன் அவர்கள் முன்வைக்கிற எல்லா உதாரணங்களையும் எடுத்துக்கொண்டால் ஒரு கட்சியினுடைய தலைமையோடு உடனிருந்தவர், அவருடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டவர், அவருக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கியவர், அரசியலில் அவருக்கான வாய்ப்பு இருந்தும் கூட கட்சி தலைமைக்காக அவற்றை தியாகம் செய்தவர். இந்த காரணங்களால் சசிகலா தலைமைக்கு முன்மொழியப்பட வேண்டும் என்றால் இதே காரணங்களால் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களும் முன்மொழியப்பட்டார்கள். நீங்க சொன்ன இந்த அத்தனை பட்டியலையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை தாண்டி என்ன இருக்கிறதுங்கிறதான் கேள்வி. காலம் தீர்மானிக்கும். ஈரோடு வெங்கட்ட நாயக்கர் ராமசாமியை காலம் தீர்மானித்தது. ஒரு சமூக நீதிக்காக அவர் உழைத்தார். தன்னுடைய குடும்பம் இல்லாது, குழந்தைகள் இல்லாது, ஈடற்ற சமுதாயத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இன விடுதலைக்காக போரிட்டார். ஆகவே என்னுடைய தந்தையாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நீ பார்க்கிறாய் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் என்று காலம் முன்மொழிந்தது. மக்கள் ஏற்றுக்கொண்டார். சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையை காலம் அண்ணா என்று அழைத்தது, மக்கள் ஏற்றுக்கொண்டார். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனை உங்க பட்டியல்ல இருக்கிற முன்வைக்கிற அத்தனை பேருமே
வீதிக்கு வந்தவர்கள், மக்களோடு மக்களாக நின்றவர்கள், மக்களுக்கு பணி செய்தவர்கள். அதனால மக்கள் அவர்களை அடையாளம் கண்டார்கள். வெற்றி தோல்விகளை தாண்டி ஒரு அடையாளம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இவர்களுக்கு, நான் இவங்களை குறை சொல்றது இல்லை என்னுடைய நோக்கம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை ஜெயலலிதாவிற்கு என்று அர்ப்பணித்த பிறகு இப்போது அவங்க திரும்ப புதிய ஒரு பாலபாடத்தை இப்போதிலிருந்து தொடங்க வேண்டும் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்காதாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, அதாவது வந்துங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கின்றன. ஆக அரசியல் களத்தில் பல்வேறு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் வந்த நிலையிலும் கூட அம்மா அவர்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு எந்த பதவியையும் பெறாதவர், செயற்குழு உறுப்பினர் என்கிற பதவி மாத்திரம்தான் வைத்து கொண்டிருந்தார் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். ஆக அந்த நிலையில் கட்சியை நடத்துவது, தொண்டர்களை எப்படி அணுகுவது, மற்றவர்களை ஒரு அரவணைத்து செல்வது, எதிர்க்கட்சிகளை எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்வது, மக்களிடத்திலே தமிழக நலன் சார்ந்த உரிமைகளை எப்படி மீட்டெடுப்பது என்ற பல்வேறு வாதங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இப்போ என்னை போன்றவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம், மூத்த அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் பல்வேறு கழகத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் வரைக்கும் நீண்ட நெடிய காலம் அரசியலில் பயணித்தவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் யாருடைய தலைமைக்கு கட்டுப்படுவார்கள் என்று கேட்டால் சின்னம்மா என்கிற ஆளுமையின் பால் கட்டுப்படுவார்கள். ஏனென்று கேட்டால் அரசியலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு தொடர்ந்து 34 வருட காலமாக பாடம் கற்றவர், அவரோடு நிழலாக இருந்தவர், அவருடைய நடவடிக்கைகளை அறிந்தவர், அவருக்கு துணையாக இருந்தவர், அவருக்கு தூணாக இருந்தவர். எதிரிகள் என்று சொன்னால் வில்லாக இருந்து செயல்பட்டு எதிர்த்து நின்றவர். இப்படிப்பட்ட ஒரு பாங்கை கற்றவர் வருகிற போது எங்களுக்கு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வென்றெடுப்பதற்கு ஒரு படை தளபதியாக வருவதற்கு சரியாக இருக்கும் என்று எல்லோரும் கருதுவதை சின்னம்மா அவரிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், ஒரு மைய புள்ளியாக இருக்க வேண்டும், புரட்சித் தலைவி அம்மாவுடைய இருந்த இடத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து பல்வேறு கட்சிகளுடைய உதாரணத்தை சொன்னீர்கள். மாப்போசி கூட நமது ஒரு கட்சியை தொடங்கினார், அவரால் இயலவில்லை, ஒரு மிகப்பெரிய வெற்றியின் தாக்கத்தை பெற முடியவில்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட ஒரு கட்சி தொடங்கினார், அந்த வெற்றியின் தாக்கத்தை பெற முடியவில்லை. பாக்கியராஜ் கூட ஒரு கட்சி தொடங்கினார், வெற்றியின் தாக்கத்தை பெற இயலவில்லை. அதையெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். ஏனென்று சொன்னால் இது வெற்றி அடைந்து சாமானியவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்குமான ஒரு கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்கிற பாதையை நோக்கி செல்கிற போது இதற்கு ஒரு தலைமைதான் தற்போது தேவை. அந்த தலைமை புரட்சித் தலைவி அம்மாவின்பால் பற்று மாறாத விசுவாசமும் சோதனை வேதனை வந்த போதும் எத்தகைய துயர் வருகிற போதும் அவருடனே இருந்து பயணித்தவர். அவரோடு இருந்திருக்கிறார் என்பதற்காக பணத்துக்காகவோ பதவிக்காகவோ அதிகாரத்துக்கு மாத்திரம் இல்லை, அதிகாரமோ பதவியோ மாத்திரம் பயணிப்பதற்கு தேவையில்லை. ஈடற்ற அன்பும் அவருடைய வளர்ச்சி தான், புரட்சி தலைவி அம்மாவுடைய வளர்ச்சி தான் தன்னுடைய வளர்ச்சி, இந்த இயக்கத்தின் வளர்ச்சி, தொண்டர்களுடைய வளர்ச்சி என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக நாங்கள் எனக்கு சசிகலா குறித்த கேள்வி அல்ல. என்னுடைய கேள்வி, ஜெயலலிதா அவர்களோடு உடன் இருந்து ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்த, ஜெயலலிதாவினுடைய எல்லா ஆணைகளையும் ஏற்று நடந்த, அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு களத்தில் நின்று பாடுபட்ட வேறு தலைவர்களே அதிமுகவில் இல்லையா என்பதுதான் கேள்வி. நிச்சயமாக நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனா சசிகலா அளவிற்கு யாரும் இல்லை. அப்படி நிச்சயமாக. அதாவது வந்து நீங்கள் வந்து ஆந்திராவில் என்டி ராமராவுடைய துணைவியார் சிவபார்வதி அவர்கள் அந்த கட்சியை தொடங்கினார்கள். நான் ஆட்சியை பிடித்த பிறகுதான் என்டி ராமராவுடைய அஸ்தியை கரைப்பேன் என்று சொன்னார். ஆனால் என்டி ராமராவுடைய இருந்த அவருடைய சகாக்களைப் போல சிவபார்வதியை நடத்தி செல்வதற்கு சகாக்கள் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எளியவர்களாக எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். எங்கோ ஒரு கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு இளைஞனாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விசுவாச தோழனாக இருந்திருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக இருந்திருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு வழங்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடையாளப்படுத்தியவர், முகம் கொடுத்தவர், முகவரி கொடுத்தவர், மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்கிற நன்றி உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த இயக்கம் சிதறவிட்டு போய்விடக்கூடாது, சின்னாபின்னப்பட்டு போய்விடக்கூடாது. எதிரிகளின் பால் பல்வேறு கேள்விகளுக்கு ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தலைமையேற்க வேண்டும் என்று நாங்கள் எங்களை போன்ற இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு திறமை, அனுபவம் எல்லாம் இருக்கிறது. அந்த அனுபவமும் திறமையும் மாத்திரம் ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு போதாது.
ஆகவே சின்னம்மா போன்ற ஆளுமைகள் வேண்டும். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவை எப்படி பார்த்தார்களோ அதே பார்வையைத்தான் சின்னம்மா அவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம். பேச்சினூடே ஒரு வளர்ந்து வருகிற திராவிட சக்தி அப்படின்னு சசிகலாவை முன்னிறுத்தி இருக்கிறீர்கள். அதிமுக ஒரு திராவிட கட்சி என்பதை இன்றும் அந்த விழுமியங்களோடு பேசுகிற தொடர்ச்சியாக முன்வைக்கிற நபர்கள் என்பதால் எதன் அடிப்படையில் சசிகலா ஒரு திராவிட சக்தி என்று வைகை செல்வன் சொல்கிறார்? புரட்சி தலைவி அம்மாவை நாங்கள் திராவிட சக்தியாகத்தான் பார்த்தோம். எத்தனை சக்திகள் எதிர்த்து நின்றாலும் திராவிட சக்தியை தேர்தலில் வெல்லும் என்று கோஷத்தை எழுப்பியிருக்கிறோம். ஒரு திராவிடத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய வடிவமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் அண்ணாவிடம் யார் பாடம் பயின்று இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் திராவிட சக்திகள் தான். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். ஆகவே இன்றும் அதைத்தான் நாங்கள் முன்மொழிகிறோம். திராவிட சக்தியாக ஒரு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு, உரிமைகளுக்கு, தமிழ் மக்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு அர்ப்பணிக்கிறவர் எவரோ அவர் திராவிட சக்தி. சசிகலா அவர்கள் திராவிட சக்தி என்று எதை வைத்து சொன்னீர்கள்? ஏன்னா எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கும் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது. 69% இடஒதுக்கீட்டிலிருந்து தொடர்ச்சியாக ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரும் நம்ம அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. சக்தியாக பரிணமிப்பார். ஒரு செயலின் மூலம்தான் ஒருவருடைய தகுதியை நிர்ணயிக்க வேண்டும். தொடர்ச்சியாக அதிமுக தரப்பிலிருந்து திமுகவை விமர்சிப்பதற்கு எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பேசு பொருள் திமுக குடும்ப அரசியலை முன்வைக்கிறது அப்படிங்கிறதா. ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் திமுக இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஜெயலலிதா பதிவு செய்து கொண்டே இருந்தார். இதே குற்றச்சாட்டு இப்போ சசிகலா மீதும் திரும்பி இருக்கிறது. அதை அதிமுக எப்படி பார்க்கிறது? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் யார் முதலமைச்சர் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, அதிகாரம் யாரிடத்தில் இருந்தது என்கிற தெரியாத ஒரு நிலை பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், அவருடைய மு.க. ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், திரு அழகிரி ஒரு முதலமைச்சர், இப்படி பல்வேறுபட்ட நிலைப்பாட்டில் 6க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைகோ போன்றவர்களெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். இது குடும்ப அரசியல். அதையும் இதையும் ஒரே பாங்கிட்டு ஒரே நேர்கோட்டில் ஒப்பிட்டு பார்க்க இயலாது. இது வேறு. ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது சசிகலாவோடு உடனிருந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினர் தானே. அப்ப அதை முன்வச்சு தானே அரசியல்ங்கிற கேள்வி எழுப்ப முடியல. அதாவது அது ஒரு இறுதி வணக்கம், இறுதியான விடை அனுப்புதல். அது ஒரு துன்பியல் நிகழ்வு. அந்த துன்பியல் நிகழ்வில் இவர் வர வேண்டாம், இவர் வரக்கூடாது என்று ஒரு பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது. ஒரு துன்பத்தில் பங்கு கொள்கிறதற்கு எத்தனையோ பேர் வருவார்கள். பகிர்ந்து கொள்கிற துன்பம் பாதியாகிறது, பகிர்ந்து கொள்கிற இன்பம் இரட்டிப்பாகிறது என்று சொல்வார்கள் கிராமப்புறத்தில். பகிர்ந்து கொள்கிற துன்பம் பாதியாகிறது என்பதற்கான பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான மக்களில் ஒருவராக அவர்களைத்தான் பார்த்தோமே தவிர இனி அடுத்தடுத்த செயல்பாடுகளின் மூலம்தான் நீங்கள் அரசியலில் இதை உற்று நோக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை குறித்த கேள்வி வரும்போதெல்லாம் 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனை இருந்தது குறித்த முறையான அறிவிப்புகள் எதுவும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு புகைப்படமாவது வெளியிட்டிருக்கலாம் என்கிற விஷயத்தை இப்ப வரைக்கும் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இது அவ்வளவு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது? அதாவது ஒரு அடிப்படையான விஷயத்தை உங்களின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரே ஒரு மருத்துவர் மாத்திரம் சிகிச்சை அளிக்கவில்லை. அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் குழு அவரை பரிசோதித்தது. 2 எய்ம்ஸ் மருத்துவர் குழு பரிசோதித்தது. 3 லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் அவர் பரிசோதித்தார். 4 சிங்கப்பூரிலிருந்து வந்த பிசியோதெரபிஸ்டுகள், மிகச்சிறந்த கைதேர்ந்த மருத்துவர்கள் பரிசோதித்தார்கள். இப்படி பல்வேறுபட்ட மருத்துவர்கள் பரிசோதித்த நிலையிலே இதற்கு ஐயப்பாடோ சந்தேகமோ எழ வேண்டிய அவசியமில்லை. 1. 2 அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கலாமே என்று கேட்கிறார். அவர் ஒரு பெண். திரு மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் கூட இப்போ சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய புகைப்படம் வெளியிட வேண்டும் என்று கேட்டபோது உச்சநீதிமன்ற நீதியரசர் மார்க்கண்டு கட்சி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு பெண்ணென்று மாறாமல் அவருடைய புகைப்படத்தை வெளியிட செய்ய வேண்டும் என்பது ஒரு அநாகரிகமான அரசியல் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒரு பெண், அவர் திரைத்துறையினுடைய உச்சபட்சமான ஒரு தாரகை, தன்னுடைய தோற்றப்பொழிவிலே மிக கவனம் செலுத்திய ஒரு ஆளுமை. ஒரு சாதாரணமாக நீங்கள் அவருடைய நடைமுறையான வாழ்க்கையில் நீங்கள் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு
ஒரு சாதாரண தோற்றத்தில் எப்போதுமே இருந்ததில்லை. தன்னை நேர்த்தியான உடை அமைத்து கொண்டுதான், தன்னை ஒரு அழகுபடுத்தி கொண்டோ அல்லது எளிமையான அடையாளத்தோடோ தான் மக்களுக்கு அனைவருக்கும் சந்திக்க வருபவர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுமை தன்னுடைய தோற்றத்தில் மிக கவனமாக இருந்த ஒருவரை மருத்துவமனையினுடைய சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற போது அந்த துன்பமான அந்த நிகழ்வை புகைப்படம் எடுத்து காட்டினால் அவருடைய மனது எவ்வளவு துயரப்படும், துன்பப்படும் என்பதைத்தான் புகைப்படம் வெளியிடவில்லையே தவிர இதில் வேறு எந்த விதமான அரசியலும் இல்லை. இது ஒவ்வொரு முறையும் வாரம் அப்போலோ மருத்துவ குழு அவருடைய சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதை மிக தெளிவாக அவர் உணர்த்தியது. ஒரு சாதாரண காய்ச்சல், நீர் சத்து குறைவு என்கிற காரணத்தால் தான் மருத்துவமனைக்கு வந்தார் என்று முதலில் சொன்னார்கள். 2 நாட்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு பல்வேறு அவருக்கு நோய் தொற்று வந்ததை, நுரையீரல் தொற்று வந்தது, இன்னும் பல்வேறு சிக்கல்கள் வந்தது என்பதை அறிந்து பல்வேறு சிகிச்சை அளித்ததை சொன்னார்கள். கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். தற்போது நல்ல நிலையில் மாறிவிட்டார் என்று சொன்னார்கள். தற்போது பிசியோதெரப்பி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு நிலைப்பாட்டில் படிப்படியாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் மிக தெளிவாக அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக புரட்சித் தலைவி அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மருத்துவர் குழு, செவிலியர்கள், இதில் அவருக்காக சிகிச்சை அளித்தவர்கள் அங்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற போது தன் சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு நர்ஸுகளுக்கு 3 நர்ஸுகளுக்கு கிங்காங் என்று ஒரு பட்ட பெயர் சுட்டி அவர்களுக்காக உனக்கு ஒரு ஸ்பூன் என்று 3 பேருக்காக ஒரு ஸ்பூன் சாப்பிட முடியாத உணவை கூட உட்கொண்டதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதை போல பந்து விளையாடுகிற பயிற்சியை மேற்கொண்டு பிசியோதெரபிஸ்ட் அதை எடுத்திருக்கிறார்கள். அதை போல ஒவ்வொரு நிகழ்வுகளில் வருகிற போது உன்னுடைய ஹேர் ஸ்டைல் சரியில்லை, நீ இந்த மாதிரி மாற்றிட்டா அழகாக இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு டீயோ காப்பியோ அருந்துகிற போது இது சரியில்லை, எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எப்படி டீ தர்றேன் எல்லாருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சம்பவங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதை புகைப்படத்தின் மூலம் தான் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்பது இல்லை. பேரறிஞர் அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை இப்போது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனையாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஒரு பாப்புலிஸ்ட் மாஸ் லீடர் என்று சொன்னால் அது ஜெயலலிதா தான். ஏறக்குறைய எல்லா வீடுகளுக்குள்ளேயுமே அவருக்கு ஒரு ரசிகைகள் இருக்காங்க. பெண்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தங்களால் செய்ய முடியாததை ஜெயலலிதா செய்கிறார் அப்படிங்கிறத அவங்க ஒரு கனவு நாயகியாக, ஆண்கள் அல்ல பெண்களை பார்க்கிற அளவுக்கான ஒரு நபராக, ஆளுமையாக இருந்திருக்கிறார். அவருடைய இறுதிச் சடங்கு ஒரு பெரிய அளவில் திட்டமிடப்பட்டு இந்தியாவை ஸ்தம்பிக்கிற அளவிற்கான எண்ணிக்கையில் கலந்து கொண்டு நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதை ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு வருகிற ஒவ்வொரு கடைக்கோடி அதிமுக தொண்டனும் தொடர்ச்சியாக ஊடகங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு 8 மணி நேரத்திற்குள்ளாக உடனடியாக உடல் அடக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அவருடைய இத்தனை ஆண்டு கால அரசியலும் அவருடைய அந்த ஆளுமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறுதி அஞ்சலி சரியானது தானா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலம் தொட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவின் காலம் தொட்டு பல்வேறு துன்பவியல் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. பல்வேறு துயர சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. கடையடைப்பு, கடை உடைப்பு, பல்வேறு பொருள்களை எடுத்து செல்லுதல் இன்று சூறையாடப்பட்டிருக்கிறது. பஸ்ஸுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வில் ஒரு தவறான ஒரு சம்பவத்தை புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஊர்வலத்தின் போது, இறுதி அஞ்சலியின் போது ஏதாவது நடந்திருக்கிறதா? எத்தனை பேர் மக்கள் திரண்டு வந்தார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலையில் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்கிற நிலையில் யாரிடத்தை பணத்தை பெற்றார்களோ, எந்த வாகனத்தை எடுத்தார்களோ, யாரிடத்தில் கடன் வாங்கினார்களோ, சிறு அசம்பாவிதங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சாரசாரியாக வந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் நினைத்திருந்தால் ஆங்காங்கே இன்னும் 2 நாட்கள் வைத்திருக்கலாமே என்று பல்வேறு கடையை உடைத்திருக்கலாம், பேருந்தை கொளுத்திருக்கலாம், பல்வேறு சம்பவங்களை அவர்கள் செய்திருக்கலாம். வன்முறையின் வெறியாட்டத்தை, கோர தாண்டவத்தை உச்சத்துக்கு தொற்று கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரும்பியது அமைதியான தமிழகம், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தமிழகம், ஒரு சமத்துவமும் சமாதானமும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தமிழகம். அதை
நாம் தருவதின் மூலம் அவருக்கு சரியான இறுதி அஞ்சலியாக இருக்கும் என்பதற்கான ஒரு உணர்வைத்தான் தமிழக மக்கள் தந்தார்கள். இல்லை, என்னுடைய கேள்வியும் அதுதான். எந்த விதமான கல்வீச்சு சம்பவங்கள்லையோ ஒரு வன்முறை சம்பவம் கூட நடைபெறாத அந்த அளவுக்கு கண்ணியமான தொண்டர்கள் இருக்கிற அதிமுக, அந்த கண்ணியமான தொண்டர்கள் இறுதி அஞ்சலியில் தன்னுடைய தலைவனுடைய முகத்தை கடைசியாக பார்ப்பதற்கான வாய்ப்பை நீட்டித்து கொடுத்திருக்கலாமே என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது வந்துங்க, அந்த ஒரு ஏறக்குறைய 75 நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்த ஒருவர் மரணமடைந்ததற்கு பிறகு அவருக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்குரிய கால அவகாசம் நீண்ட நெடிய காலம், எல்லோ தலைவர்களும் வந்துவிட்டார். ஆகவே இதில் போய் இது உள்ளே புகுந்து இது அரசியல் செய்வது சரியான விஷயமாக இருக்காது. போதிய அவகாசம் கொடுத்து, போதிய நேரம் கொடுத்து அவருக்கு ஒரு நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவே நாங்கள் எல்லோரும் கருதுகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப குறிப்பிட்டு எல்லோரும் கவனித்த விஷயம், சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போன போது கூட அதிமுகவினுடைய தொண்டர்கள் பல்வேறு விதமான போஸ்டர்களையும் ஃப்ளெக்ஸ் பேனர்களையும் ஜெயலலிதா அவர்களுக்காக ஒட்டினார்கள். அது ஒரு நீதித்துறை சார்ந்த நடவடிக்கை இருந்தாலும் கூட ஒரு தலைவியின் மீது ஒரு தொண்டன் வைத்திருந்த பாசமாக அதை பார்க்க முடிந்தது. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு தமிழகம் முழுக்க ஒட்டப்பட்ட அல்லது கட்டப்பட்ட போஸ்டர்கள், கட்டவுட்டுகளின் எண்ணிக்கையை பார்க்கிற போது அது ஒன்றுமே இல்லாத, அப்படி ஒரு சம்பவமே தமிழ்நாட்டில் நடக்காதது போல. வன்முறைங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் தன்னுடைய மரியாதையை இன்னைக்கு அரசியலில் செலுத்துவதற்கான அடிப்படை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரே விஷயமும் போஸ்டரும் ஃப்ளெக்ஸ் பேனர் இருந்தா. அப்படி ஒரு விஷயம் கூட கட்சி நிர்வாகிகளால் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வைக்கப்படவில்லை. அதற்கும் ஏதேனும் காரணம் இருக்கிறதா? நிச்சயமாக நீங்கள் சொல்வது தவறு. ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு ஊர்களிலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகைப்படத்தை வைத்து இதய அஞ்சலி செலுத்தியவர்கள், இறுதி அஞ்சலி செலுத்தியவர்கள் எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கில். என்னுடைய கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி. ஜெயலலிதா மீது பாசம் கொண்டவர்கள் தாங்களாக ஜெயலலிதா புகைப்படத்தை வைத்து மாலை அந்த புகைப்படத்துக்கு அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. என்னுடைய கேள்வி, கட்சி நிர்வாகிகள் சார்பாக இதுவரை ஒரு ஜெயலலிதா ஒரு ஏரியாவுக்கு வர்றாங்க, இல்லை ஏதேனும் ஒரு சாதனை பாராட்டு விழான்னா அங்க ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களும் கட் அவுட்டுகளும் இறுதி அஞ்சலியின் போது இருந்ததா? இந்த கேள்வி சில்லியாக கூட தெரியலாம், ஆனால் அதற்கு பின்பாக ஒரு உளவியல் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி அதனால தான் கேட்கிறேன். இது ரொம்ப ஷட்டிலா ரொம்ப இறுதி அஞ்சலி நடைபெற்றது. இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக ஊடகங்கள் எடுப்பாங்க. எங்கள் இதயத்தில் ஒருவராக நாங்கள் வைத்து பூசிக்கக்கூடிய தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்க்கிறோம். எத்தனையோ போஸ்டர்கள், எத்தனையோ கட் அவுட்டுகளை வைத்து அவர்களை இதய அஞ்சலி செலுத்தியவர்கள் எண்ணற்றவர்கள். ஏன் இவ்வாறாக இப்படி இந்த விஷயத்தை திசை திருப்புகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றால் சென்னை முழுக்க எத்தனை பதாகைகள் இருக்கும் என்று வைகை செல்வனுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி ஊர்வலத்தில் எத்தனை இருந்தது என்று உங்களுக்கு தான் தெரியும். இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய இதய அஞ்சலிக்கு எத்தனையோ கட் அவுட்டுகள், எத்தனையோ போஸ்டர்கள் வடிவமைக்கப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய நினைவு நாளை ஊர்வலமாக சென்றவர்கள், இன்னும் மறுநாள் ஊர்வலமாக சென்றவர்கள், அதற்கு மறுநாள் ஊர்வலமாக சென்றவர்கள், 7வது நாள் ஊர்வலமாக சென்றவர்கள், 10வது நாள் 11வது நாளில் ஊர்வலமாக சென்றவர்கள், கணக்கிட முடியாத ஒன்று. இப்படி தொடர்ந்து அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி கொண்டே இருக்கிறோம். 75 நாட்கள் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசு ஏதோ ஒரு விதமான மறைமுக அழுத்தத்தை தமிழக அரசுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல ஊடகவியலாளர்கள் சந்தேகங்களாக முன்வைத்திருந்தார்கள். ஆளுநர் அவர்களுடைய தொடர்ச்சியான வருகைகள், தொடர்ச்சியாக நிதியமைச்சருடைய சந்திப்பு, இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையிலான ஒற்றுமை இருக்கிறது. மத்திய பாஜக அரசு தமிழக அரசின் மீதான ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார்கள். அதிமுக இதற்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ பதிலும் இப்போது வரை கொடுக்கல. உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா? அப்படியெல்லாம் சம்பவம் நடைபெறவில்லை. இது மெஜாரிட்டி அரசாங்கம், இது ஒன்றும் மைனாரிட்டி அரசாங்கம் அல்ல. இது மெஜாரிட்டி அரசாங்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய செயலாற்றக்கூடியவர்கள். ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை ஆட்டிவிக்கவோ எந்த விதத்திலும் முடியாது, இயலாது. இந்த சர்ச்சை, இந்த கேள்வி எதனால் எழுந்தது என்று சொன்னால், பொதுவாக ஜிஎஸ்டி மசோதா, பொது சரக்கு மசோதா, இந்த பொது சரக்கு ஜிஎஸ்டி மசோதாவை பொறுத்த மாத்திரத்திலே பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தினுடைய வாக்கெடுப்பின் போது ஆதரித்தது திராவிட முன்னேற்ற கழகம், ஆதரித்து வாக்கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், வெளிநடப்பு செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட. நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கல.
அதாவது எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் பல்வேறு கேள்விகளை நாங்கள் முன்வைத்தோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 9567 என்று கருதுகிறேன். சற்றேறக்குரிய 10,000 கோடிகள் இழப்பீடு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிறது ஜிஎஸ்டியின் மூலம். அது எப்படி எங்களுக்கு நீங்கள் ஈடு செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்வியை முதலில் நாங்கள் முன்வைத்தோம். கேரளா ஆதரிக்கிறது, தமிழ்நாடு ஏன் ஆதரிக்கவில்லையே என்கிற கேள்வியை எல்லோரும் எழுப்பிய போது, கேரளா ஒரு டூரிசம் ஸ்டேட், ஒரு சுற்றுலா மாநிலம். தமிழ்நாடு என்பது ஒரு உற்பத்தி மாநிலம், இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட். இந்த உற்பத்தி மாநிலத்துக்கு ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பு ஏற்படுகிறது. இந்த இழப்பை எப்படி நீங்கள் ஈடு செய்ய போகிறீர்கள்? முதல் கேள்வி. இரண்டாவதான கேள்வி, 500க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு தமிழக அரசு வரி விலக்கு வழங்கியிருக்கிறது. அந்த வரி விலக்கு வழங்கப்படுகிற இந்த பொருட்களுக்கு எப்படி வரி விதிப்பது? ஜிஎஸ்டி மசோதா வந்துவிட்டால் வரி செலுத்த வேண்டும். வரி விலக்கு என்பது முற்றிலுமாக நீக்கப்பட்டு விடும். அப்படியானால் அந்த பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டால் அதற்குடைய விலைவாசி உயரும். இது யாருடைய தலைக்கு போகும்? ஏழை எளிய மக்களுடைய தலையில் அல்லவா இதை சுமையாக சுமக்க நேரிடும். இதற்கு என்ன நீங்கள் தீர்வு காணப்போகிறீர்கள்? மூன்றாவதாக, 5 வருடம் நாங்கள் விலக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள் 10,000 கோடிக்கு. இது 5 வருடத்திற்கு மாத்திரம் போதாது, ஆண்டாண்டு காலத்துக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற போதுதான் எங்களுக்கான உரிமைகள் நிலைப்படும் என்று நாங்கள் சொன்னோம். மாநிலத்தினுடைய சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்கிற ஒரு தத்துவத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மகத்தான முறையிலே பிரகடனப்படுத்தினார்கள். மாநிலத்தினுடைய சுயாட்சி அதிகாரத்தில் தலையிடக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த அண்ணாவுடைய அறிகூவலுக்கு மிகச்சரியான ஒரு பதிலை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் தந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு, ஒரு மாநில உரிமைகளுக்கு குந்தகம் விளைவிக்காதீர்கள், கேடு விளைவிக்காதீர்கள், ஒரு துன்பத்தை தரக்கூடாது. ஒரு சுய கௌரவத்தோடு தன்மானத்தோடு ஒரு மாநில அரசாங்கம் செயல்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பலமுறை முறையிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி மசோதா போன்றவற்றெல்லாம். ஆனால் என்ன நடந்தது? 17க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 17க்கும் மேற்பட்ட சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மெஜாரிட்டியான மாநிலங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு சென்றுவிடும். ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு சென்று விட்டால் ஜிஎஸ்டி மசோதா இயல்பாகவே அது மசோதா நிறைவேறிவிடும். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. பிறகு உதய் மின் திட்டத்தில் நீங்கள் ஏன் சேர்ந்தீர்கள், முதலிலே எதிர்த்தீர்களே என்று சொல்லுகிற போது அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை எதிர்த்தோம். நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை போல 10 நாட்களுக்கு ஒருக்கோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கோ மின் கட்டணத்தை உயர்த்தி தாழ்த்தி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ரொம்ப எளிமையான விஷயம். ஜிஎஸ்டி மசோதா, உதய மின் திட்டம், நீட் பொதுத் தேர்வு, உணவு பாதுகாப்பு மசோதாவோட சில அம்சங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் தமிழக முதலமைச்சர் கடுமையாக எதிர்த்தார். இப்போ அதில் மாற்றங்களை மத்திய அரசு செய்திருக்கலாம், அதில் உங்களுக்கு ஒப்புதல் கூட இருக்கலாம். யாருடைய அனுமதியின் பேரில் இந்த முடிவுகளை தமிழக அரசு எடுத்தது? அடிப்படை கேள்வி. சசிகலாவையும் மருத்துவர்களையும் தவிர யாருமே அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற முதலமைச்சரை பார்க்கவில்லை அப்படிங்கிறதா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா யாருடைய அனுமதி, உண்மையிலே அந்த அனுமதி யார் கொடுத்தா? அவ்வளவுதான் கேள்வி. இல்லை, அதாவது முதலமைச்சருடைய அனுமதியை பெற்றுத்தான் இதெல்லாம் நடத்தப்படுகிறது. முதலமைச்சருடைய இலாக்காக்களை வைத்திருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் போன்று இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் முதலமைச்சருடைய துறைகளை வைத்திருக்கிற நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முடிவுகளை அரசு ரீதியாக எடுப்பதற்கான எல்லா விதமான உரிமையும் அவருக்கு இருக்கிறது, அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் இங்க இருக்கிற கேள்வி, தமிழக நலன் சார்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிரமாக எதிர்த்த திட்டங்கள் அவர் மருத்துவமனைக்கு போன சில வாரங்களுக்குள்ளாக மொத்தமாக முடிவு மாறுகிறது. அப்படிங்கிற போது அதிமுகவில் இதற்கு முன்பாக அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை என்கிற காரணத்தால் தான் அந்த கேள்வி தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எந்த நிலைப்பாட்டும் எடுத்ததே இல்லை. தமிழருடைய நலன் காப்பதற்காகத்தான் எடுத்தது. இப்போ தமிழருடைய நலன் காப்பதற்காக நீங்கள் எடுத்திருக்கிற முடிவை அப்போதைய முதலமைச்சர் ஏன் எடுக்கவில்லை? இல்ல, பல்வேறு அதனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம். தற்போது அந்த உதய திட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் முடிந்துவிடும். ஆகவே அதற்குள் தமிழக அரசு இணைய வேண்டும் என்பதற்கான ஒரு காலகட்டத்துக்கு வந்துவிட்டது. எல்லா மாநிலங்களும் காலக்கெடு விதிச்சிருக்காங்க. ஒரு பொது ஜிஎஸ்டி ஒரு காலக்கெடு விதிச்சிருக்காங்க. உங்களுக்கு காலக்கெடு மாநிலத்துக்கு, தமிழகத்துக்கு மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த காலக்கெடுவுக்குள் சேர்ந்தாக வேண்டும் என்பதற்காக சேர்ந்து இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தது மத்திய சர்க்கார். என்ன சொல்லுகிறது? அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒரே தகுதியை பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. அனைத்து ஆசிரியர்களும் தகுதி பெற வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற ஆசிரியர் சங்கங்கள், ஏனைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? தகுதி அடைந்த பிறகுதானே ஆசிரியர்களை நீங்கள் நியமிக்கிறீர்கள், அதற்கு பிறகு எதற்கு அந்த தகுதி தேர்வை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால், தகுதி தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது மத்திய சர்க்கார்.
கட்டாய கல்வி உரிமை சட்டம். அதன்படி தேர்வு நடந்தது. போதுமான ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறவில்லை. அதன் பிறகு என்ன யோசித்து பார்த்தால், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவருடைய இடஒதுக்கீட்டுக்காக 5 மதிப்பெண்களை தமிழக அரசு வழங்கியது. சட்டமன்றத்திலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். இது எந்த மாநிலத்திலும், சில மாநிலங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை. இங்கு அண்டைய நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்தது. அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மத்திய அரசினுடைய அறிவிப்பு தமிழக நலனுக்கு எதிராக இருந்தால் முதலமைச்சர் எந்த அளவுக்கு இறங்கி போவார் என்ற கேள்விக்கு நீங்க சொல்ற கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தமிழக அரசு எடுத்த நடுவில் நம்ம உதாரணமாக காண்பிக்க முடிகிறது. ஆனால் இப்ப நான் மேற்கொண்டு சொன்ன இந்த 4 விஷயங்கள்லையும் ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறது என்பதை எதன் வாயிலாக தமிழக மக்களுக்கு உணர்த்துகிறீர்கள்ங்கிறதா கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்தினுடைய அல்லது அது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இப்போதைய தமிழகத்தினுடைய நலனுக்காக வேறு வழி இல்லாமல் எடுக்கப்பட்ட முடிவுகளா? அப்படி இல்லைங்க. அதாவது தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகள். இதனால் எவ்விதமாக எந்த பிரச்சனையும் வராது என்கிற ஒரு நிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள். அதோடு மாத்திரமில்லாமல் தமிழகத்தினுடைய நலனுக்காக இப்போ 2005 தான் பொதுத் தேர்வு, நுழைவுத் தேர்வை உடனடியாக ரத்து செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஸோ நீங்க 4 முடிவுகளையும் எடுத்ததுல மத்திய அரசினுடைய அழுத்தம் எதுவும் இல்லை, சுயமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இவை எல்லாமா? மத்திய அரசு எவ்விதமான அழுத்தமும் கொடுக்கவில்லை, சுயமாகத்தான் எடுத்திருக்கிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த இல்லது அதற்குரிய எதிராக எந்த ஷரத்துகள் இருந்தால் அவற்றை நீக்கிவிட்டு அதன் பிறகுதான் தமிழக அரசு பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த முடிவை யார் எடுத்தது? புரட்சித் தலைவி அம்மாவுடைய தேர்வு. ஏற்கனவே 2-3 முறை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். மிகச் சரியான ஒரு தேர்வாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவ பேராசான் பேசுவதைப் போல எந்த ஒரு காரியத்தை யாரிடத்தில் ஒப்படைத்தால் மிகச் சரியாக செய்வார் என்பதை ஒரு அறிவார்ந்த ஒரு செயல்பாட்டாளர் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவருடைய எடுத்த முடிவு தான், அதனுடைய அடிப்படையில் தான் அடுத்த ஒரு முதலமைச்சராக நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இல்லை, இப்போ அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய விருப்பமான தேர்வு ஓ பன்னீர்செல்வம் என்பது உண்மையானால் அவரே கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு முன்மொழிந்திருக்கலாமே. அதாவது பொதுச் செயலாளர் என்கிற கட்சியினுடைய முடிவு என்பது வேறு, ஆட்சியினுடைய முடிவு என்பது வேறு. குறிப்பாக பாஜக போன்ற கட்சிகளில், இன்னும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் அங்கு கட்சி தலைவர்கள் ஒருவரும் ஆட்சியினுடைய முதலமைச்சரும் ஒருவராக இருப்பார். ஆக அந்த சூழ்நிலைகள் தான் அதை தீர்மானிக்கின்றன. இல்லை, இப்போது என்னுடைய கேள்வி, அதிமுகவிலிருந்து பல முறை நீக்கப்பட்டிருக்கிற சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பலமுறை நீக்கப்படலையே, ஒரே ஒரு முறை நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு முறை அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரை தாயன்போடு இணைத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பணிகளை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த 2016 தேர்தலில் பல செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு செயல்பாட்டாளராக விளங்கியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய பயண திட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று சுற்றுப்பயணம் செய்கிற போது அவருடன் இருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பணிகளை நாம் சொல்லலாம். இல்லை, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஓ பன்னீர்செல்வத்தை விட சசிகலா தகுதியானவர் என்று வைகை செல்வன் எதை வைத்து முடிவுக்கு வந்தார்? இல்லை, அதாவது இது கட்சியினுடைய முடிவு. நீங்களும் நானும் பேசி முடிவு செய்வதல்ல. ஒரு கட்சி செயற்குழு, பொதுக்குழு முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். செயற்குழு, பொதுக்குழு முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை எங்களை போன்றவர்கள் நாங்கள் முன்வைக்கிறோம். அதிமுகவினுடைய உட்கட்சி சட்ட விதிகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் கட்சியில் இருப்பவர் மட்டுமே பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்கிற ஷரத்து இருக்கிறது. ஆனால் 2012 மார்ச் மாதம் தான் அவர் கட்சியில் மீண்டுமாக சசிகலா இணைந்திருக்கிறார். இந்த சட்ட விதிகளை காரணம் காட்டி சசிகலா பொதுச் செயலாளராக முடியாது என்று சில கட்டுரைகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. சட்ட விதிகளின்படி அப்படி வாய்ப்பு இல்லை என்பதை கட்சியினுடைய விதிகளை அறிந்த வைகை செல்வன் அவர்கள் எப்படி பார்க்கிறார்? அதாவது விதிகள் என்பது செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி முடிவு செய்யப்படிய ஒன்று. ஆக இந்த விதிகளுக்கான தளர்வையும் செயற்குழு பொதுக்குழுவிலே முடிவு செய்யலாம். இதற்கான ஒரு முடிவுகளை மூத்த நிர்வாகிகளும் மற்ற இருக்கிற ஏனைய தலைமை கழக நிர்வாகிகளும் சேர்ந்து செயற்குழு பொதுக்குழுவிலே முடிவு செய்யப்படும். அதிமுக தரப்பிலிருந்து இத்தனை நிர்வாகிகள் தொடர்ச்சியாக போயஸ் கார்டனுக்கு படையெடுத்து அவங்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளணும்னு வலியுறுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் சசிகலா அவர்கள் தரப்பிலிருந்து இப்போது வரை அதற்கான ஒப்புதல் கிடைத்திருக்கிறதா? அதற்கு அவர்களுடைய மறுமொழி என்னவாக இருந்தது? அவர்கள் அமைதிய வடிவமாக இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை இழந்திருக்கக்கூடிய உற்ற சகோதரியாக அவர்கள் கண்ணீரும் கம்பளமுமாக இருக்கிறார்.
அந்த வேதனையில் இருந்து தான் எப்போது விடுதலை பெறப் போகிறோம் என்கிற ஒரு உணர்வு அவரிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 தினங்களாக தொடர்ந்து அவரை பார்த்த வண்ணம் இருக்கிறோம். அவர் எங்களை பார்த்த வண்ணம் கண்களிலிருந்து, குற்றாலத்திலிருந்து எப்படி தண்ணீர் வெளிவருமோ கொட்டுமோ அதை போல கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. வேதனையின் விளிம்பில் உச்சத்தில் இருக்கிறார். சொல்ல முடியாத துயரத்தை அவர் வடித்தெடுக்க முடியாமல், ஆறுதலை பெற முடியாமல் இருக்கிறார். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்கிற ஒரு அடையாளத்தை ஜெயலலிதா அவர்களுக்கு அத்தனை பேரும் வழங்கி இருந்தீர்கள். அந்த நிரந்தரம் ஏன் இப்போது இல்லை? நிரந்தரம் என்பது அவர்கள் இருக்கின்ற தருவாயில் வரைதான். அவர்களுக்கு அவர் இருக்கிற போது மாற்றில்லை. அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவர் இழந்துவிட்ட நிலையிலும் கூட அவ்வாறாகத்தான் இருக்கும். ஆனால் தற்போது அந்த பொதுச் செயலாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட கட்சியினுடைய தலைவர் பதவியை நம்முடைய பெரியாருக்காக நான் விட்டு வைக்கிறேன், அந்த பொறுப்பிலே நான் ஏற்கவில்லை என்று சொன்னார். அது போக போகத்தான் இனிமேல் சின்னம் அவருடைய முடிவிலே தெரிய வரும். அதிமுகவினுடைய பொதுக்குழு அடுத்து எப்போது கூட இருக்கிறது? எப்போதும் முறைப்படியாக சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? மிக விரைவிலேயே அது குறித்தான தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிடும். அது குறித்து மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு அது குறித்து மிக விரைவில் வெளியிடப்படும். தமிழக முதலமைச்சர் மறைவால் காலியாக இருக்கிற ஆர்கே சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் வேட்பாளராக சசிகலா நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இதெல்லாம் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. சில கேள்விகளுக்கு விடை உடனடியாக கிடைக்க இயலாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் வேறு வேறாக இருந்த வரலாறு இல்லை என்பதால் அப்படி ஒரு வரலாறை நம்ம எதிர்பார்க்க முடியுமா, அல்லது அந்த வரலாற்றில் மாற்றம் இருக்குமா? இல்லை, அதாவது ஒரு காலம்தான் தீர்மானிக்கிறது. நான் திரும்பி திரும்பி இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இல்லை, உங்க விருப்பம் என்னங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது பல்வேறு மாநிலங்களில் கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் வெவ்வேறாக இருக்கிறது. பல கட்சிகளில் இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பெறவில்லை. கழகம் இரண்டாக பிளவுபட்ட போது அப்படி ஒரு தலைமை பெற்றது. இப்படி ஒரு சூழலில் தற்போது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காலம்தான் விடை சொல்ல வேண்டும். அதிமுக ஏறக்குறைய அனைத்து சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை இதுவரை வழங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல்வேறு வடிவங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்ச்சி இனிமேலும் தொடருமா? நிச்சயமாக. சாதி சாயங்களுக்கு அப்பாற்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று கேட்டால், என்னை போன்று இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை, ஒரு கல்வி அமைச்சர் என்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தந்தார்கள். ஒரு இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற தொகுதியில் இந்துவை நிறுத்தி வெற்றியடைய செய்திருக்கிறார்கள். அதே போல கிறித்துவ பெருமக்களுக்கு, சிறுபான்மை பெருமக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்போதுமே ஒரு பாசத்தால், ஒரு ஈரத்தால் வளர்ந்த கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈரம் காயாத வரை வரலாறு வளர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய தலைமைக்கு சசிகலா முன்னிறுத்தப்படுகிற போது சாதி ரீதியிலான பிரச்சனைகள் எழும் என்கிற சர்ச்சைகளை காரணம் காட்டி தான் அந்த கேள்வியை நான் முன்வைத்திருந்தேன். தொடர்ச்சியாக எல்லா சாதியை சார்ந்தவர்களுக்குமான பிரதிநிதித்துவம் தொடரும் என்கிற உறுதியை அளிக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு தலைவர் என்பவர் சாதிக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவரை ஏற்கிறது. தொடர்ந்து அப்படியான ஒரு தலைவராகத்தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் திகழ்வார்கள். சாதி அடையாளமோ சாதி சாயமோ பூசிக்கொள்கிறது எவரும் அடையாளத்தை மிக விரைவிலே இழந்து போவார். சின்னம்மா அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய, நம்முடைய ஈடு இணையற்ற தலைவர், மதிநுட்பமும் வினைத்திற்பத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கிய தலைவர் புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே பாடம் பயின்றிருக்கிறார்கள். அனைத்து சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கி ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராகத்தான் அவர் திகழ்வார்கள். ஜெயலலிதா அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் புதிய தலைமையால் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஜெயலலிதா எடுத்த முடிவுகளில் மாற்றம் இருக்குமா? அதாவது இன்றைய அமைச்சரவையிலே பொறுப்பேற்ற போது ஏதாவது மாற்றம் உள்ளதா, நடந்ததா? அப்படியே இருக்கக்கூடிய அமைச்சர்களே அத்தனை பேருமே பதவியேற்றுக் கொண்டார்கள்.
ஆக புரட்சித் தலைவி அம்மாவுடைய விருப்பம் எதுவோ அதுதான் தன்னுடைய விருப்பம் என்று வாழ்ந்தவர் சின்னம்மா அவர்கள். அடுத்த 4 ஆண்டு கால ஆட்சி எதை நோக்கிய பயணமாக இருக்கும்? எம்ஜிஆர் அண்ணாயிசம் பேசியிருந்தார். ஜெயலலிதா எம்ஜிஆருடைய ஆட்சியை தொடர்ந்து வழிநடத்துவதாக சொல்லியிருந்தார். இப்போ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சி என்பது பொலிட்டிக்கலாக இல்லாமல் ஐடியாலஜிக்கலாக எதை நோக்கியதாக அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இருக்கும்? அம்மா இசத்தை முன்வைத்து நடக்கும். அண்ணா இசத்தையும் எம்ஜிஆர் இசத்தையும் கலவையாக புரட்சி தலைவி அம்மாவுடைய கொண்டு வந்தார்கள். தற்போது அம்மா இசம் என்று சொன்னால் அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட்டு, அம்மா உப்பு, இது போன்று இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இனி தொடர்ந்து இந்த அரசு முன்னெடுத்து செல்லும். இவையெல்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வென்றெடுப்பதற்கும், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வழங்கியவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கும், மக்களிடத்திலே ஒரு நல்மதிப்பையும் ஒரு நற்சான்றிதழையும் பெற்றுத்தான் 3 இடைத்தேர்தல் கடத்திலே வெற்றி சரித்திரம் படைத்திருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில், தஞ்சாவூரில், அரவாக்குறிச்சியில். அதுபோன்றிருக்கிற ஒரு வெற்றி சரித்திர நற்சான்றிதழை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு காரியத்தை தான் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போம். உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தொடர்வார்களா அல்லது அந்த வேட்பாளர்கள் மாற்றம்? இல்லை, அதாவது வந்துங்க, ஏற்கனவே இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகுதான் அவையெல்லாம் ஆட்சி மன்ற குழு ஒன்று இருக்கிறது. உடனடியாக இதை ஒருவரே தீர்மானித்து விடுவதில்லை. ஒரு செய்திகளை நாங்கள் உங்களிடத்திலே உங்கள் வாயிலாக மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதானே தவிர இது ஆட்சி மன்ற குழு இருக்கிறது, தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள், மூத்த அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள், பொதுச் செயலாளர் தேர்வுக்கு பிறகு புதிய பொதுச் செயலாளருடைய முடிவு இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் உட்பட்டுத்தான் அதற்கு பிறகு வேட்பாளர்கள். அதிமுகவினுடைய கடந்த 50 ஆண்டு கால அரசியலில் பெரிய துருவங்களாக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவும், கருணாநிதி அவர்கள் உடல்நலம் இல்லாமல் தற்போது மருத்துவமனையில் அரசியல் செயலாற்ற முடியாமல் இருக்கிற இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? வேற யாராவது நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்த பொலிட்டிக்கல் கேம் இன் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தானா? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்ல வேண்டும். போட்டி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா என்கிற 2 துருவங்களைத்தான் அரசியலில் தொடர்ந்து காய் நகர்த்தி கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அகற்றுவோம், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சிக்கு வருவோம் என்கிற குரலுக்கு உங்கள் பதில் என்ன? திராவிட கட்சிகளுடைய வேர் என்பது ஆழமானது. அது ஆணி வேராலும் சல்லி வேராலும் பக்க வேராலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று. ஏனென்று கேட்டால் இது பெரியார் போட்ட விதை, அண்ணா போட்ட உரம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விதைத்த ஒரு மகத்தான மகசூல். இதைத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக அழகாக கொண்டு வந்தார்கள். இந்த திராவிட இயக்கம் என்பது ஏழை எளியவர்களால் கட்டி அமைக்கப்பட்ட ஒன்று. பணக்காரர்களும் செல்வந்தர்களும் சீமான்களும் பெரிய தியேட்டர் ஓனர்களும் பஸ் ஓனர்களும் மிட்டா மிராசுதார்களும் வைத்து இருந்த ஒரு காங்கிரஸ் கலாச்சாரத்தை சுக்குநூறாக உடைத்து எரிந்தது பெரியார் காட்டிய பாதையில் அண்ணா சென்றிருக்கக்கூடிய திராவிட கலாச்சாரம். ஆகவே இந்த ஒரு கட்டுமானத்தை எளிதில் சிதைத்து விட முடியாது. இது ஒரு புத்துருவாக்கமும் மீட்டுருவாக்கமும் செய்யப்பட்டிருக்கிற ஒரு படிவம். இது எளிதில் உடைத்து விட முடியாது. மத்திய அரசு கொண்டு ஏறக்குறைய இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிற பண மதிப்பு நீக்கம், டிமானிசேஷன் குறித்து அதிமுகவினுடைய கருத்து என்ன? திமுக போராட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக இது குறித்து பெரிய அளவில் அதிகாரப்பூர்வ கருத்து எதுவும்? பல்வேறு கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று இந்திய பிரதமர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே கள்ளச்சந்தை கலாச்சாரத்துக்கும் கள்ளநோட்டு கலாச்சாரத்துக்கும் எதிராக இருப்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் சாமானியவர்கள், எளியவர்கள், அடித்தட்டில் இருக்கிறவர்கள், நடுத்தர வர்க்கத்தில் படுகிற இன்னல் துன்பத்தை சகிக்க முடியாத அளவிற்கு வேதனைப்படுகக்கூடிய அந்த துயரத்தை நீங்கள் எப்படி போக்கப் போகிறீர்கள் என்பதை நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் எழுப்பி இருக்கிறது. பல்வேறு நாடாளுமன்ற டெல்லி பட்டணத்திலே சாணக்கியாபுரியிலே போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை நாம் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த, நாடாளுமன்றத்திற்கு வெளியே குரல் கொடுத்த அதிமுக தமிழ்நாட்டில் மக்களுக்காக மத்திய அரசு எதிர்த்து போராட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கான காரணம் அரசாங்கம் அதிமுக அரசு கேட்கல, அதிமுக கட்சி. அதாவது கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். கட்சி சிறப்பாக இருந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆக ஆளுங்கட்சியை எப்படி ஒரு போராட்டம் நடத்துவது? எங்களுடைய எதிர்ப்பை பல மாநிலங்களில் ஆளுங்கட்சிகள்
மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி போராட்டம் என்பது கதவடைப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், பந்த் இது போன்றவற்றின் மாத்திரம் போராட்டத்தின் வடிவமாக இருக்காது. எதிர்ப்பு என்பதும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்திருக்கிறது மத்திய சர்க்கார். அதை எவ்வளவு துயரப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், ஏழை எளியவர்கள் படுகிற வேதனையை பலமுறை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியில் பல சிக்கலான கேள்விகளுக்கும் அரசியல் முக்கியத்துவத்து வாய்ந்த கேள்விகளுக்கும் நிறைய பொறுமையாக பதிலளித்திருக்கிறீர்கள். வியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதிலளித்தமைக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இந்த எளியவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.